வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா புஷ்பராசா. தலைப்புச் செய்திகள். பயண கட்டுப்பாடுகள் தடையின்றி தொடர்ந்தும் 21ஆம் தேதி வரை நீடிப்பு. இலங்கையில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 2000-ஐ கடந்தது. வடக்கில் அனைத்து மாவட்டங்களிலும் சுகாதார உத்தியோகஸ்தர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெற்காசியாவின் பாரிய சிறுநீரக மருத்துவமனை இன்று புலனறுவையில் திறந்து வைக்கப்பட்டது. உலகளவில் 800 சமூக விரோதிகளை கைது செய்திட உதவிய அனம் கைத்தொலைபேசி. பிரேசிலை விடாது துரத்தும் கொரோனா வைரஸ், ஒரே நாளில் 88,092 பேர் பாதிப்பு. முற்றிலும் மின்சாரத்தில் இயங்கும் சிறிய விமான டாக்ஸி அமெரிக்காவில் அறிமுகம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு செக் குடியரசின் கிரெச்சிகோவா தகுதி. உள்நாட்டுச் செய்திகள். பயண கட்டுப்பாடுகள் தளர்வின்றி தொடர்ந்தும் 21ஆம் தேதி வரை நீடிப்பு. நேற்றைய தினம் தற்போது அமலில் உள்ள பயண கட்டுப்பாடுகள் தளர்வு சம்பந்தமாக இன்னும் முடிவெடுக்கப்படாத நிலையில் பயண கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களூடாக பரவிய உண்மைக்கு புறம்பான செய்திகள் உண்மை இல்லை என்றும் அறிவித்தபடி 14ஆம் தேதி காலை 4 மணிக்கு பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் தற்போது அமலில் உள்ள பயண கட்டுப்பாடு தொடர்ந்தும் 21ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக தேசிய கோவிட் ஒழிப்பு செயலணியின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் கொரோனா பரவலின் தீவிரம் காரணமாக இந்த முடிவு எட்டப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 2000-ஐ கடந்தது. மேலும் 101 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக இன்றைய தினம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் ஒரே நாளில் உறுதிப்படுத்தப்பட்ட அதிக மரணங்களின் எண்ணிக்கை இதுவாகும். இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றினால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை 2011 அதிகரித்துள்ளது. அதுடன் அதில் 30 பேர் தங்கள் வீடுகளிலேயே மரணித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொரோனா தொற்றின் மரணங்களின் எண்ணிக்கை 3வது அலையின் மூலமே அதிகமாக பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு தழுவிய ரீதியில் சுகாதார தொழிற்சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதில் வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களின் சுகாதார உத்தியோகஸ்தர்கள் இணைந்து 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இன்று வெள்ளிக்கிழமை காலை பொது வைத்தியசாலைகள் முன்பு உள்ள வளாகத்தில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இம்மாதம் 3ஆம் தேதி தங்களால் மேற்கொள்ளப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையின் போது முன்வைத்த கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் இலங்கையினுடைய சுகாதார அமைச்சுக்கு தாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளான கோவிட்-19 தொற்று நோய் தொடர்பான முடிவெடுத்தலில் ஒருங்கிணைந்த தொழிற்சங்க குழுவை இணைத்தல், வைத்தியசாலை பணிக்குழுவினருக்கு தங்கள் தடையின்றி போதியளவு சுய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும், வைத்தியசாலையில் உள்ள கோவிட்-19 கட்டுப்பாட்டு குழுவில் தொழிற்சங்க பிரதிநிதிகளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும், பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்துக்கு அமைய சுகாதாரத்துறைசார் கர்ப்பிணி ஊழியர்களுக்கு விசேட விடுமுறைக்கான சுற்று நிருபம் வெளியிடப்பட வேண்டும், பயணத்தடை காலத்தில் சுகாதாரத்துறைசார் பணிக்குழுவினருக்கு விசேட போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அனைத்து பணிக்குழு வெற்றிடங்களையும் நிரப்ப வேண்டும், கோவிட் தடுப்பூசி இதுவரை ஏற்றாத பணிக்குழுவினருக்கு உடனடியாக தடுப்பூசி ஏற்ற வேண்டும் போன்ற 14 அம்ச கோரிக்கைகளுக்கு தங்கள் பக்கம் நியாயம் இருப்பதை அறிந்தும் அமைச்சர் எங்களை உதாசீனம் செய்வதை அறியக்கூடியதாக உள்ளதாகவும், இந்த நிலையில் 5 தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளதாகவும், இந்த போராட்டம் தொடர வேண்டுமா இல்லையா, இன்றுடன் முடிவடைய வேண்டுமா என்பது இலங்கையில் சுகாதார திணைக்களத்தின் முடிவிலே இருக்கின்றது எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களுடைய கோரிக்கைகளை உதாசீனம் செய்யாமல் தங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது என்பதை நினைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார்கள் என நம்புகின்றோம் எனவும், அவ்வாறு நிறைவேற்றி தராத பட்சத்தில் எதிர்வரும் சில தினங்களில் 5 தொழிற்சங்கங்களும் இணைந்து மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் சுகாதார உத்தியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த போராட்டம் காரணமாக வைத்தியசாலைக்கு வந்த நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கோவிட் தொற்றுக்கு நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் வைத்தியசாலைகளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படாதென்று அரசாங்க தாதியர் சங்கம் தெரிவித்திருந்தது. தெற்காசியாவின் பாரிய சிறுநீரக மருத்துவமனை இன்று புலனறுவையில் திறந்து வைக்கப்பட்டது.
பொலனறுவையில் நிர்மாணிக்கப்பட்ட தெற்காசியாவின் பாரிய சிறுநீரக மருத்துவமனையான தேசிய சிறுநீரகவியல் சிறப்பு மருத்துவமனை இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு சீனாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய சீன அரசாங்கத்தினால் இந்த வைத்தியசாலை நிர்மாணிக்கப்பட்டது. 1200 கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த வைத்தியசாலையில் 200 கட்டில்களும், இரத்த மாற்று சிகிச்சைகளுக்காக 100 கட்டில்களும், சிறுநீரகம் பொருத்தும் சத்திர சிகிச்சை கூடமும், 2 தீவிர சிகிச்சை பிரிவுகளும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இந்த வைத்தியசாலையில் 300 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வாகன தரிப்பிடம் மற்றும் வைத்தியசாலை பணிக்குழாமை சேர்ந்த அனைவருக்குமான தங்குமிட வசதிகளையும் கொண்டிருப்பது விசேட அம்சமாகும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, இலங்கைக்கான சீன தூதுவர் உள்ளிட்ட பிரமுகர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். வெளிநாட்டு செய்திகள். உலகளவில் 800 சமூக விரோதிகளை கைது செய்திட உதவிய அனம் கைத்தொலைபேசி. அமெரிக்காவின் உளவுத்துறையும் ஆஸ்திரேலியாவின் உளவுத்துறையும் இணைந்து மேற்கொண்ட ரகசிய நடவடிக்கையால் 800க்கும் அதிகமான சமூக விரோதிகள் கைது செய்யப்பட்டமை தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க உளவுத்துறையான FBI மற்றும் ஆஸ்திரேலிய உளவுத்துறையும் இணைந்து 2018ஆம் ஆண்டு ஆபரேஷன் டிராஜன் ஷீல்ட் என்ற திட்டத்தினை ஒரு கைத்தொலைபேசி செயலியின் மூலம் ஆரம்பித்துள்ளனர். சமூக விரோத கும்பல்களில் ஒற்றர்கள் ஊடுருவப்பட்டு அவர்களின் மூலம் அனம் என்ற செயலியை கொண்ட கைத்தொலைபேசி விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இலங்கை மதிப்பின்படி 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த செயலியுள்ள தொலைபேசியில் பேசவோ மின்னஞ்சல் அனுப்பவோ முடியாது. படங்கள் மற்றும் தகவல்களை மட்டுமே அனுப்ப முடியும் என்பதோடு இதனை எந்த உளவுத்துறையும் கண்காணிக்க முடியாத பாதுகாப்பு அரண் கொண்டதென்றும் உறுதியளிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதனால் உலகம் முழுவதும் உள்ள சமூக விரோதிகளால் இந்த தொலைபேசி நம்பிக்கையுடன் வாங்கப்பட்டுள்ளது. இதன்பின் அவர்கள் அனம் தொலைபேசியில் அனுப்பும் படங்கள், தகவல்கள், நண்பர்களுடன் சென்ற இடங்களின் விவரங்கள் உளவுத்துறையின் கணினியில் பதிவாக ஆரம்பித்தன. இதன்படி சமூக விரோதிகளின் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டதுடன் பலர் கைது செய்யப்பட்டனர். காலம் செல்ல செல்ல மேலும் பல நாடுகளின் உளவு பிரிவுகள் இந்த அனம் திட்டத்தில் இணைந்துள்ளன. இந்நிலையில் நேற்று நெதர்லாந்தில் FBI-யின் உதவி இயக்குநர் கால்வின் சில்வர்ஸ் ஊடகங்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அதன்போது கருத்து வெளியிட்ட அவர் தெரிவித்துள்ளதாவது, ஆபரேஷன் ராஜன் ஷீல்ட் திட்டம் நல்ல பயனை அளித்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் 300 சமூக விரோத கும்பல்களுக்கு அனம் தொலைபேசி விற்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் இதுவரை 2.7 கோடி ரகசிய தகவல்கள் கிடைத்தன. அவற்றினை கொண்டு இதுவரை 800க்கும் அதிகமான சமூக விரோதிகள் உலகளவிய ரீதியில் கைது செய்யப்பட்டுள்ளன. அவர்களால் திட்டமிட்ட 150 படுகொலைகள் தடுக்கப்பட்டன. மேலும் பல 1000 ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. இலங்கை மதிப்பின்படி கிட்டத்தட்ட 1000 கோடிக்கும் அதிகமான பணம் மீட்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். பிரேசிலை விடாது துரத்தும் கொரோனா வைரஸ். ஒரே நாளில் 88,092 பேர் பாதிப்பு. உலக நாடுகளையே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கும் கொரோனா தொற்றின் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் உலக வல்லரசு நாடுகளே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் கொரோனாவினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் பிரேசில் 3ஆம் இடத்தில் காணப்படுகிறது. பிரேசில் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 88,092 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிரேசிலில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1,72,10,969 அதிகரித்துள்ளது. அதே சமயம் அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் 2,504 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். இதன்படி இதுவரை தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4,82,19 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பிரேசிலில் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஆரம்பத்திலேயே தொற்று பரவலை கட்டுப்படுத்த தவறியதாக அந்நாட்டு அதிபர் ஜெயில் போல்சனாரோ மீது கடும் விமர்சனங்கள் எழுந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. முற்றிலும் மின்சாரத்தில் இயங்கும் சிறிய விமான டாக்ஸி அமெரிக்காவில் அறிமுகம்.
உலகில் வல்லரசு நாடான அமெரிக்காவில் பல கண்டுபிடிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் அமெரிக்காவில் ஆர்ச்சர் ஏவியேஷன் நிறுவனம் எரிபொருள் இல்லாமல் முற்றிலும் மின்சார மின்கலத்தால் இயங்கும் சிறிய விமான டாக்ஸியை அறிமுகம் செய்துள்ளது. முற்றிலும் மின்கலத்தால் இயங்குவதால் சுற்றுச்சூழலுக்கு இது தீங்கு ஏற்படுத்தாது என கூறப்படுகின்றது. ஹெலிகாப்டர் போன்ற வாகனத்தில் செங்குத்தாக மேலெழும்பும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள மேக்கர் பின்னர் விமானம் போன்று பறக்கும் திறனுடையது. மணிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த சிறிய விமானத்தை முதல் கட்டமாக 100 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள நகரங்களுக்கு இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது அறிமுகம் செய்யப்பட்டிருந்தாலும் 2024 ஆண்டுதான் இந்த பறக்கும் டாக்ஸி பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 4 பேர் பயணிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள மேக்கர் விமானத்திற்கு அனுமதி கோரி அமெரிக்க விமானத்துறைக்கு விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கும் ஆர்ச்சர் ஏவியேஷன் நிறுவனம் சில மாதங்களில் அனுமதி கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கூறியிருக்கிறது. இந்தியாவின் கூஸ் செயலியில் அதிகாரப்பூர்வ கணக்கை தொடங்கிய நைஜீரிய அரசு. கடந்த சில தினங்களுக்கு முன் நைஜீரியாவின் அதிபர் முகமது புகாரி அந்நாட்டின் டுவிட்டர் கணக்கிற்கு தடை உத்தரவை பிறப்பித்தார். இந்நிலையில் டுவிட்டருக்கு தடை விதித்த நைஜீரிய அரசு அதற்கு பதிலாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கூஸ் செயலியில் அதிகாரப்பூர்வ கணக்கை தொடங்கியுள்ளது. கூஸ் செயலியில் நேற்று முன்தினம் நைஜீரிய அரசின் அதிகாரப்பூர்வ கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது. அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்கள் இனி கூ மூலமாகவே வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கூஸ் செயலி மூலம் அரசின் செயல்பாடுகள் தொடர்பான தகவல்களை நைஜீரிய அரசு பகிர்ந்து வருகின்றது. இந்த நிகழ்வு உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. நைஜீரியாவில் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் பல்வேறு நகரங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சிவில் போர் ஏற்படும் சூழ்நிலை நிலவி வருகின்றது. அதிபரின் டுவிட்டர் பதிவை நீக்கியதால் ஆத்திரமடைந்த நைஜீரிய அரசு டுவிட்டருக்கு தடை விதித்தது. டுவிட்டரில் இருந்து வெளியேறிய நைஜீரிய அரசு தங்கள் நாட்டில் பொதுமக்கள் டுவிட்டர் பயன்படுத்தவும் தடை விதித்தது. தடையை மீறி டுவிட்டர் பயன்படுத்துபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு எச்சரிக்கை விடுத்திருந்தது. நைஜீரிய அரசு கூஸ் செயலியில் இணைந்ததற்கு கூஸ் செயலியை உருவாக்கியவர்களில் ஒருவரான ராதாகிருஷ்ணா வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூத்தளத்தில் இணைந்த நைஜீரிய அரசை வரவேற்கின்றோம். கூத்தளம் தற்போது தனது சிறகை இந்தியாவை கடந்து பரப்ப தொடங்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு செக் குடியரசின் கிரிச்சிகோவா தகுதி. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் நேற்றிரவு நடந்த மகளிர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் செக் குடியரசை சேர்ந்த பார்பூரா கிரிச்சிகோவா கிரீஸ் நாட்டின் மரியா சக்காரி ஆகியோர் மோதியதில் பார்பூரா கிரிச்சிகோவா வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவானார். போட்டியின் ஆரம்பம் முதலே இருவரும் சிறப்பாக ஆடினர். முதல் செட்டில் 5-5 என்ற கணக்கில் போட்டி சமநிலையில் இருந்தது. அதன் பின்னர் முதல் செட்டை 7-5 என்ற கணக்கில் கிரிச்சிகோவா கைப்பற்றினார். இதனால் சுதாகரித்துக் கொண்ட சக்காரி இரண்டாவது செட்டை அதிரடியாக ஆடி 6-4 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் மூன்றாவது செட்டில் இரு வீராங்கனைகளும் முழு திறமையை வெளிப்படுத்தினர். ஒரு கட்டத்தில் 7-7 என்ற அடிப்படையில் போட்டி சமநிலையில் விறுவிறுப்பு ஏற்படுத்தியது. ஆனாலும் கிரிச்சிகோவா கடும் போராட்டத்துக்கு பிறகு மூன்றாவது செட்டை தன்வசப்படுத்தினார். இறுதியில் கிரிச்சிகோவா 7-5, 4-6, 9-7 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ரஷ்யாவின் அனஸ்தசியா மற்றும் செக் குடியரசின் கிரிச்சிகோவா ஆகியோர் மோதவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிரான தொடரில் இந்திய அணியின் தலைவராக செகர் தவான் தெரிவு. இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளது. இத்தொடரில் இந்திய அணி 3 T20 போட்டிகளிலும் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் போட்டியிடவுள்ளது. இப்போட்டிகளில் எதிர்வரும் ஜூலை மாதம் 13, 14, 19, 22, 25, 27 தேதிகளில் பிரேமதாச சர்வதேச மைதானத்தில் நடைபெறும் என்று இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது. இதனிடையே இந்திய அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்து சென்றுள்ளது. இதனால் இலங்கை சுற்றுப்பயணத்திற்கு இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல், ரிஷப் பந்த், ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் இல்லாமல் இந்திய கிரிக்கெட் வாரியம் மாற்று அணியை தெரிவு செய்துள்ளது.
அந்த அணிக்கு சகர் தவான் தலைவராகவும் உபதலைவராக புவனேஸ்வர குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அணி முழு விவரம்: ஷகர் தவான் தலைவர், புவனேஷ் குமார் உபதலைவர், பிருத்திவி ஷா, தேவத் பட்டிக்கல்ல, துருராஜ் கெய்வாட், சூரியகுமார் யாதவ், மனிஷ் பாண்டே, ஹர்திக் பாண்டியா, நிதிஷ் ராணா, இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன், யுஷ்வேந்திர சாகல், ராகுல் ஷஹார், கே கௌதம், குர்னால் பாண்டியா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, தீபக் ஷஹார், நவ்தீப் ஷைனி, சி சஹரியா ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். சினிமா செய்திகள். மீண்டும் இணையும் KGF இயக்குனர் மற்றும் பிரபாஸ் கூட்டணி. பாகுபலி டைட்டிலில் உருவாகும் படம். பாகுபலி எனும் பிரமாண்ட படத்தின் மூலம் உலகளவில் பிரபலமானவர் பிரபாஸ். இந்திய சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வரும் பிரபாஸ் தற்போது KGF படத்தின் மூலம் இந்தியா முழுவதும் பிரபலமான இயக்குனர். பிரசாந்த் நீல் இயக்கும் சலார் என்ற படத்தில் நடித்து வருகின்றார். சலார் படத்தின் போது ஏற்பட்ட நட்பால் பிரசாந்த் நீல் சொன்ன வரலாற்று பின்னணி கொண்ட கதையில் நடிக்க சம்மதித்துள்ளாராம் பிரபாஸ். அந்த படம் பிரபாஸின் 25வது படமாக இருக்கும் என்றும் அதை தில்ராஜா தயாரிப்பார் என்றும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பிரபாஸ் நடிப்பில் வெளியான பாகுபலி 1, 2 ஆகிய படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை அடுத்து புகழும் பெருகுகின்றது. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அளவுக்கு இமேஜும் அதிகரித்துள்ளது. இதனால் அடுத்து அவர் நடிக்கவுள்ள திரைப்படம் என்னென்று சினிமா துறை மட்டுமல்லாமல் ரசிகர்களும் எதிர்பார்க்க ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.